பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிறைய பேர் என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சுபாவ பிரச்சனைகளுக்காக, கீழ்ப்படியாமைக்காக, முரட்டாட்டத்திற்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்காகத்தான் இந்த ஜெபம். இந்த ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் பிள்ளைகளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையான விடுதலையின் ஜெபமாக இருக்கும். அதாவது இன்றைய தினத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, முரட்டாட்டம் உள்ளவர்களாகவும், மனம் போன போக்கில் வாழ்கிறவர்களாகவும், அதே நேரத்தில் அவங்க கீழ்ப்படியாதவர்களாகவும், பெற்றோர் சொல்லுகிற பேச்சை கேளாதவர்களாகவும், அப்படி சிறு வயதிலிருந்து அல்லது அந்த அடலசன்ட் டைமுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டீனேஜில் அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆவிக்குரியவர்களாகவும் வளராமல் அவங்க உலக பிரகாரமாக சினிமா மற்ற காரியங்களில் ஈடுபாடு உள்ளவர்களாக அப்படியே வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தலைமுறை நாம் மாற்ற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற வேண்டியது அவசியமாய் இருக்குது. இந்த ரிபல்லியஸ்னஸ்ல இருந்து பிள்ளைகள் விடுதலையாகி அவங்க கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக எழும்ப வேண்டும். அதே நேரத்தில் வேதாகமம் சொல்லுகிற ஒரு ஒழுக்கத்தின்படி வளர வேண்டும் என்பதற்காக, அதுக்காக தாங்க இந்த ஜெபம். அருமை தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பெற்றோர் வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க கண்ணீரோடு கூட ஜெப நேரங்களிலும் மற்ற நேரங்களிலும் அவங்க கதறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க உள்ளத்துல எழும்பிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் செல்ல பிள்ளை, நான் பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை, ஏன் அது இவ்வளவு மாறி போயிருச்சு? என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த பிள்ளை, என்னுடைய பேச்சை தட்டாம கேட்டுட்டு இருந்த பிள்ளை இன்னைக்கு வளர்ந்த உடனே இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி நிறைய பெற்றோருக்குள்ள இருக்குது. பெற்றோரை மதிக்காத மரியாதையற்ற பேச்சுக்களை இன்றைய தலைமுறையினர் பேசுகிறார்கள். திடீர்னு வெடிக்கக்கூடிய கட்டுக்கடங்காத கோபத்தோடு தான் பிள்ளைகள் இன்றைய தினத்தில் காணப்படுகிறார்கள். அதே நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்கள்ல தீவிரம் காட்டுறதுக்கு பதிலா சர்ச்சுக்கு போறதுனாவே பிடிக்கல, ஜெபம் பண்றதுனா பிடிக்கல, பைபிளை கையில தொடரதே இல்லை. இப்படிப்பட்டதான ஒரு சந்ததி தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தவறான நண்பர்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்குது. அதனால அந்த நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் பலவிதமான பாவ காரியங்களிலும் ஈடுபடுகிறார்கள். ஒருவேளை பாவத்தில் ஈடுபடலனாலும் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டை விட்டு விலகி ஓட துடிக்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான பிள்ளைகளை நினைத்து கண்ணீர் வடிக்கிற பெற்றோர் தான் அதிகம். பெற்றோரே, இது வெறும் வயது மாற்றம்னு மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. அதாவது டீனேஜ்ல வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அல்லது அவங்க வளர்ந்துட்ட போது அவங்க அப்படி மாறிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பல நேரங்கள்ல இது ஒரு ஆவிக்குரிய தாக்குதல்ங்க. பிசாசு உங்க சந்ததியை அழிப்பதற்காக, கெடுப்பதற்காக அவன் கொண்டு வருகிற ஒரு தந்திரம், அவன் கொண்டு வருகிற ஒரு யுத்தம். சத்ரு உங்கள் சந்ததியின் மேல் கைகளை வைக்கிறான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு மிகப்பெரிய விடுதலை, ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதை பார்த்து கர்த்தர் என்னுடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதிலளித்தார்னு நீங்க சொல்ல போறீங்க. இப்பவே அட்வான்ஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னுடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். இன்றைய தினத்தில் என்னுடைய கண்ணீர்களின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா என்று சத்தமிடுங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ல பார்க்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோங்க. பாருங்களேன், சாமுவேல் வளர்ந்த அட்மாஸ்பியரை பாருங்க. அவன் ஏலியின் இடத்தில் வளருகிறான், ஆசாரியன் இடத்தில் வளருகிறான். ஆனா அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகளோ துன்மார்க்கமாய் வளருகிறார்கள். ஆனா இந்த சாமுவேல் அந்த பிள்ளைகளுடைய துன்மார்க்கத்தை எல்லாம் வந்து ஏலியின் இடத்தில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல பிள்ளையாக அவன் வளருகிறாங்க. அப்ப அங்க ஒரே தகப்பன் தான் வளர்க்கிறாரு. அந்த ஒரே தகப்பன் வளர்த்த இடத்துல சாமுவேல் அவன் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொள்ளுகிறவனாக வளருகிறான். ஆனா ஏலியினுடைய சொந்த பிள்ளைகளோ முரட்டாட்டக்காரர்களும் வேசிக்கள்ளர்களுமாக அவர்கள் வளருகிறார்கள்ங்க. அப்போ இங்க நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஏலியின்
சந்ததியை கெடுப்பதற்காக அசுத்த ஆவிகள் விரோதமாக எழும்பி அவர்களை பீறி போட்டுக்கொண்டே இருந்தது. அதனால் அவர்கள் அழிவை நோக்கி கடந்து போனார்கள். அதே தகப்பன் வளர்த்த சாமுவேலோ அவன் மனுஷருக்கும் தேவனுக்கும் பிரியமுள்ளவனாக அவன் நடந்து கொண்டான்னு நம்ம பார்க்கிறோங்க. அப்போ உங்க பிள்ளைகளை கர்த்தர் தனக்கென்று அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்தியுள்ள சந்ததியாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சந்ததியை கெடுப்பதற்காக எழும்புகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு மேலாக மன்றாட்டு ஜபத்தின் மூலமாகவும் யுத்த ஜபத்தின் மூலமாகவும் எழும்பி அவற்றை அழிக்க வேண்டியது உங்களுடைய கடமைங்க, உங்களுடைய பொறுப்புங்க. ஏசாயாவின் புத்தகம் 49 அதிகாரம் 25 வசனத்துல பார்க்கிறோம். என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். என்னதான் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு எழும்பி செயல்பட்டு கொண்டிருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாக, உங்கள் பிள்ளைகள் முரட்டாட்டமாக, அல்லது உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படாதவர்களாக, அல்லது எந்த விதமான ஆவிக்குரிய காரியங்களிலும் ஈடுபாடு இல்லாதவர்கள், சபைக்கு வராதவர்களாக, நல்லவர்களாகவே இருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபாடு இல்லாதவர்களாக, இப்படி ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இருந்தால் பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டதான உங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறார்கள். இன்றைய தினத்தில் பலவந்தனால் கொள்ளையிடப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். உங்களோடு கூட வழக்காடுகிறவர்களோடு கர்த்தர் இன்றைக்கு வழக்காடுகிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு ரட்சித்துக் கொள்ளுகிறார். இன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பின் நாள் என்று சொல்லுகிறேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்று என்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பின் நாள், இதிலே நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன் என்று சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. இன்று நாம எல்லாரும் சேர்ந்து உங்க பிள்ளைகளை கட்டுப்படுத்தி உங்க கண்ட்ரோலுக்குள்ள வைக்கிறதுக்காக நாம ஜெபிக்க போறதில்ல. அதே நேரத்தில் அவங்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றும்படிக்கு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் கூட நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து கொண்டு இந்த ஜெபத்தை நீங்க 21 நாட்களுக்கு தொடர்ந்து ஜெபிங்க. அந்த 21 நாட்கள்ல மாற்றம் வரலைன்னா நான் என்ன பண்ணட்டும் பாஸ்டர்னு சொல்றீங்களா? வேற ஜெபமே தேவையில்லை. இந்த ஒரு ஜெபத்தை உங்க பிள்ளைகளுக்காக தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்குள் மாற்றம் வருகிற வரை நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். மன்றாட்டு ஜெபம் என்பது மாற்றம் வருகிற வரையிலும் ஜெபிப்பதுதான் மன்றாட்டு ஜெபம். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க மன்றாடி ஜெபிங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்தி இன்னும் பலருக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அப்பதான் புதிய வல்லமையான ஜபங்களையும் சத்தியங்களையும் தவறாம பெற்றுக்கொள்ள முடியும். நாம இப்ப ஜெபம் பண்ணலாங்க. தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு மேலாக கர்த்தர் எழுந்தருளுவாராக. சத்துருவின் கிரியைகள் எல்லாம் சிதறுண்டு போவதாக. எங்கள் பிள்ளைகளுக்கு மேலாக கர்த்தர் எழுந்தருளுவாராக. சத்துருவின் கிரியைகள் எல்லாம் சிதறுண்டு போவதாக. கர்த்தாவே, அருமை பெற்றோரை ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்திற்குள் நான் கொண்டு வருகிறேன். இருதயத்தின் வேதனைகளை உங்க பாதத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவரே அப்பா காணப்படுகிறதான எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்படும்படியாக நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. நாங்க எங்க பிள்ளைகளை மேல கோபப்படல, எங்க பிள்ளைகள் மேல வெறுப்பா இல்ல ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை குறித்ததான கவலைப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, எங்க பிள்ளைகளை நாங்க தண்டிக்க போறது இல்ல ஆண்டவரே. அதற்கான விருப்பம் எங்களுக்கு கிடையாது ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீரோடு கூட தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுடைய மனமாற்றங்களுக்காக ஆண்டவரே, சுபாவ மாற்றங்களுக்காக ஆண்டவரே, பாவ மாற்றங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்குள் காணப்படுகிற எல்லா எதிர்ப்பு மனநிலையும் முறியடிக்கப்படும்படியாக, அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாருடைய சத்தத்தையும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே அகங்காரமாய் வாழ்கிற பிள்ளைகளுக்குள்ளாக இப்பொழுது ஒரு மனம் திரும்புதல் கடந்து வருவதாக. என்னுடைய வாழ்க்கை என் இஷ்டம், நான் என்னுடைய வாழ்க்கையின் படிதான் வாழ்வேன்னு சொல்லி வாழக்கூடியதான ஆண்டவரே அந்த பெருமைகளை இப்பொழுது நாங்கள் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தாலே. நான் செய்யறதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே அவங்க இருதயத்தை கடினப்படுத்துகிற சிந்தனைகள், அதே நேரத்தில் இன்னும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு,
பெரியோருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, சபைக்கும் போதகருக்கும் கீழ்ப்படியாதபடிக்கு, இப்படி என்னெல்லாம் காரியங்கள் முரட்டாட்டமாய் அந்த நினைவுகளும் எண்ணங்களும் அவர்களுக்குள் எழும்புகிறதோ அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நீதிமொழிகளின் புத்தகம் 1:23 படி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகள் கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு மனம் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கடிந்து கொள்ளுதலின் சத்தம் இப்பொழுது உங்க பிள்ளைகளை நோக்கி கடந்து வரட்டும். ஒரு டிவைன் என்கவுண்டர் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்குள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஆவி உம்முடைய பிள்ளைகளின் மேல் கடந்து வருவதாக. அந்த வாலிப பிள்ளைகள் அல்லது எந்த வயதிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகள், பெற்றோருக்கு வேதனை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், பெற்றோருக்கு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இவர்களின் மேல் உம்முடைய ஆவி இப்பொழுது ஆறுலப்படுவதாக ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு நீர் தெரிவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுடைய கடினமான எண்ணங்கள், கடினமான மனங்கள் இப்பொழுது ஆண்டவரே அது மென்மையாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளையினுடைய கடினமான மனம் மென்மையாவதாக. எங்கள் பிள்ளைகளுடைய கடினமான மனம் மென்மையாவதாக. பிடிவாதங்கள் தளர்ந்து போவதாக. பிடிவாதங்கள் தளர்ந்து போவதாக. கீழ்ப்படிதல் உண்டாவதாக. கீழ்ப்படிதல் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியின் கனிகள் அருமை பிள்ளைகளுக்குள் எழும்பட்டும். ஆவியின் கனிகள் அருமை பிள்ளைகளுக்குள் எழும்பட்டும். நன்றி ஆண்டவரே. ரபாடா ஷியாந்தரா கரபர ஷாந்தராகதரா. நன்றி தகப்படே. நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவராய் இருக்கிறீர். அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறீர். இப்பொழுது தவறான நட்புகள் ஆண்டவரே அப்பா எல்லா விதமான வெளியில் இருந்து தாக்குகிறதான அந்த அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற எல்லா விதமான செல்வாக்குகளும் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய இருதயத்தை திருடுகிற தவறான ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய நண்பர்கள், அவர்களோடு பழகுகிறவர்கள், அதே நேரத்தில் ஆண்டவரே அவர்களை கெடுக்கக்கூடியதான எல்லா சமூக வலைதளங்கள் ஆண்டவரே அப்பா சீரழிக்கக்கூடிய தீமையான கூட்டங்கள், இருண்ட உலகத்தின் தாக்குதல்கள், எல்லா அசுத்த ஆவிகளின் கிரியைகள் இவை அனைத்தும் இப்பொழுதே பலவீனமாகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவற்றின் இருளின் ஆதிக்கம் விலகுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவற்றின் பொய்யின் கரங்கள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது, முறிக்கப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சிந்தை, சித்தம், உணர்வுகளில் இப்பொழுது ஒரு தெளிவு வருகிறது என்று சொல்லுகிறோம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின்படி ஆண்டவரே அருமை பிள்ளைகள் மோசம் போகாதிருப்பார்களாக. ஆகாத சம்பாஷணைகள் ஆண்டவரே இவர்களுடைய நல்லொழுக்கத்தை கெடுக்காதபடிக்கு ஆண்டவரே ஆகாத சம்பாஷணைகளை செய்ய வைக்கிறதான எல்லா சத்துருவின் கிரியைகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கெட்ட வார்த்தைகளை பேச பண்ணுகிற, பான் அடிக்ஷனை உண்டு பண்ணுகிற, அதே போல ஆண்டவரே அப்பா வேறு எந்த விதமான தீமையான வாலிபத்தின் காரியங்களையும் பேச பண்ணுகிற, நினைக்க பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள், மனிதர்களுடைய கிரியைகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய தினத்தில் தவறான தொடர்புகள் தானாகவே விலகி போவதாக. அதை நாங்கள் கட் பண்றோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தவறான தொடர்புகள் தானாகவே விலகுவதாக. தெய்வீக நண்பர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவார்களாக. கர்த்தருடைய வழியில் நடக்கக்கூடிய நல்ல மென்டார்ஸை இவர்கள் சந்திக்கட்டும், இவர்களை சந்திக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சங்கீதத்தின் புத்தகம் 119:9 படி வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்னு நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி அவர்கள் தங்களை காத்துக்கொண்டு தங்கள் வழிகளை சுத்தப்படுத்திக் கொள்ளத்தக்க விதத்தில், வசனத்தின் மேல் ஒரு பசிதாகம் உண்டாகத்தக்க விதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரபாடா ஷியாந்தராக தரபர சந்தராக தரபா ரபு ரபாரியாந்தராக தரபர சந்தராக தரபா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய ஆண்டவரே வசனத்தின் மேல் பசிதாகம் உண்டாக்குகிற ஒரு வசன எழுப்புதல் அருமை பிள்ளைகளுக்குள் எழும்பட்டும் ஆண்டவரே. வசனத்தின் மூலமா ஒரு டிவைன் என்கவுண்டர், ஒரு ரெவலேஷன் அருமை பிள்ளைகளுக்குள் உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மறைமுக தாக்கங்கள் இப்பொழுது முறிக்கப்படுவதாக. ஆண்டவரே கண்களுக்கு தெரியாத விதத்தில் என்னென்ன புரிஞ்சிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே அதை பகுத்துணர முடியாதபடிக்கு வருகிற தாக்குதல்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே திடீரென உண்டாகக்கூடிய அந்த மனமாற்றங்கள், காரணமில்லாத கோபங்கள், மன அழுத்தங்கள், ஆவிக்குரிய காரியங்களுக்கு விரோதமான கலகங்கள், ஆண்டவரே சத்தியத்திற்கு விரோதமான கலகங்கள், ஊழியக்காரர்களுக்கு போதனைகளுக்கு விரோதமான கலகங்கள், இவற்றுக்கு பின்னாடி
இருந்து செயல்படக்கூடியதான அந்தகாரத்தின் தாக்குதல்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ஊழியக்காரர்களை குறித்து தவறாய் பேசுதல், ஊழியக்காரர்களை குறித்து தவறாய் பேசப்படுகிற வீடியோஸ் பார்க்கிறது, இப்படிப்பட்டதான காரியங்கள் அவங்களை கரப்ட் பண்ணக்கூடாதபடிக்கு, அவர்களுடைய சிந்தை சித்தம் உணர்வுகளை கெடுக்க கூடாதபடிக்கு அவற்றை விட்டு விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லா விதமான கெட்ட மனமாற்றங்களை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். காரணமில்லாத எல்லா கோபங்களையும் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். மன அழுத்தங்கள் விலகுவதாக. ஆவிக்குரிய காரியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கலகங்களை உண்டாக்குகிறதான எல்லா உலக மாம்சம் பிசாசின் கிரியைகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அவை விலகுவதாக. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் படி ஆண்டவரே, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கக்கூடிய இவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிவார்களாக, அவனுடைய கண்ணிக்கு நீங்களாவார்களாக. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு சாந்தமாய் உபதேசிக்க கூடியவர்களாக பெற்றோரும் அவர்களை நடத்துகிற யூத் மென்டார்ஸ் எழும்பட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே. இன்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அவர்களுடைய மனதை கட்டுப்படுத்துகிற எல்லா மனக்கட்டுப்பாட்டு ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். உன் வல்லமைகள் முறிந்தது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இருளின் தாக்குதல்கள் விலகினது என்று நாங்கள் சொல்லுகிறோம். பிள்ளைகளின் சிந்தனைகள் தெளிவடைகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. மனம் திரும்புதல் உண்டாவதற்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் உம்மை விட்டு விலகி ஓடினாலும் உம்முடைய கிருபை அவர்களை விட்டு ஆண்டவரே விலகாதபடிக்கு அவர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருந்து பிடிக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ரிபாடா ரியாந்தராகதரபர சந்தராகதரபா. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபை போதுமானது ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய கிருபை தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இவர்களுக்குள் தொடர்ந்து பிடித்து இவர்களை மனம் திரும்புதலுக்குள் நடத்தட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஓசியாவின் புத்தகம் 11:4 படி ஆண்டவரே அப்பா, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, அதே காரியத்தை இந்த வாலிப பிள்ளைகளுக்காக, இந்த ஆண்டவரே பெற்றோருடைய பிள்ளைகள், இந்த எந்த வயதிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இழுக்கிறதற்காக, மதுபானத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், விபச்சாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், போர்னோகிராஃபியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை அல்லாமல் மற்றவற்றை தேவனாக்கி கொள்ளும்படிக்கு ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் இப்பொழுது இவர்களை நீர் இழுத்துக் கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் கழுத்துகளின் மேல் இருக்கக்கூடிய நுகத்தடியை இப்பொழுது நீர் எடுத்து போடுகிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் கழுத்துகளின் மேல் இருக்கக்கூடியதான அந்த நுகத்தடிகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக, அபிஷேகத்தினால் நுகங்கள் உடைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு பெற்றோர் பேசும் வார்த்தைகள் மீண்டும் பிள்ளைகளால் மதிக்கப்படுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். பெற்றோர் சொல்லுகிறவற்றை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எழும்பட்டும். பெற்றோரும் பிள்ளைகளை புரிந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீடு அவர்களுக்கு ஒரு பாரமான இடமாக தெரியாமல் பாதுகாப்பான இடமாக, குடும்பம் அவர்களுக்கு பாதுகாப்பான இடமாக, தாய் தந்தை கூட பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் அவர்களை ஆண்டவரே அப்பா அவர்களை நேசிக்கக்கூடிய உறவுகளாக தெரியத்தக்க விதத்தில் அருமை பிள்ளைகளை நீர் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த மனத்தெளிவு அருமை பிள்ளைகளுக்குள் உண்டானதற்காக ஸ்தோத்திரம். லூக்காவின் புத்தகம் 15:20 படி ஆண்டவரே, எழுந்து புறப்பட்டு அந்த கெட்ட குமாரன் தன் தகப்பனிடத்தில் வந்து ஆண்டவரே தூரத்தில் வருகிற போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி முத்தம் செய்து கொண்டானே. இங்க 2 காரியம் நடக்கிறது. அந்த கெட்ட குமாரன் ஆண்டவரே தகப்பனிடத்தில் வருகிறான். அதே நேரத்தில் தகப்பனும் அவனுடைய மனம் திரும்புதலை ஏற்றுக்கொண்டு அவனை கட்டி ஆண்டவரை மனதுருகி அவனை அணைத்துக் கொண்டான்னு சொல்லி முத்தம் செய்தான்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த காரியம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடைபெறுவதாக, ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் ஒவ்வொரு மகனுக்கும் நடைபெறுவதாக, பிள்ளைகளுக்குள் மீண்டும் அந்த மனம் திரும்புதல் உண்டாவதாக, பிள்ளைகள் மீண்டும் தங்கள் சுய வீட்டிற்கு திரும்பும் காலம் இன்றைக்கு ஆரம்பிக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது நான் அதிகாரத்தோடு ஒரு தீர்க்கதரிசியாக நான் கட்டளை கொடுக்கிறேன். ஏசாயா
ஏசாயாவின் புத்தகம் 54:13 படி உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகள் அழிவுக்கு உரியவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய அழைப்பிற்காக பிறந்தவர்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள். அவர்கள் சாத்தானுடைய அடிமைகள் அல்ல, அவர்கள் கர்த்தருடைய தலைமைத்துவத்திற்காக தயாரிக்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். தாயின் கருவிலிருந்து அவர்கள் உருவாக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு கடந்து வந்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 144:12 படி இப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சக் கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்த்த அரமனை மூளைக்கல்லை போலவும் இருப்பார்கள் என்கிற இந்த வசனத்தை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். சங்கீதம் 144:12 படி உங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற, கர்த்தருக்குள் ஓங்கி வளருகிற விருட்சக் கன்றுகளைப் போலவும் உங்கள் குமாரத்திகள் கர்த்தருக்குள் சித்திரந்தீர்த்த அரமனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இன்று முதல் பிள்ளைகளுடைய எதிர்ப்புகள் எல்லாம் விலகுகிறது, உறவின் உரையாடல்கள் உண்டாகிறது, இழந்த மரியாதை, பெற்றோர் இழந்த மரியாதை மீண்டும் திரும்புகிறது, ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகிறது, அவர்களுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. இந்த பிள்ளைகள் வீழ்ந்து போவதற்காக அல்ல, மீட்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்புதல் உண்டாகி இருக்கிறது, இருதயங்கள் திறந்திருக்கிறது, குடும்பங்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிறது, சமாதானம் உங்களுக்கு உண்டாகிறது. ஷலோம் என்று நான் சொல்லுகிறேன், ஷலோம் என்று நான் சொல்லுகிறேன், ஷலோம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்டை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்காக நான் கண்டிப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்திற்காகவும் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் தயவு செய்து ஜெபிங்க. இந்த ஊழியம் உங்களுக்கு ஜெபம், வார்த்தை, வல்லமை, அபிஷேகம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஊழியம்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு காணிக்கையை கொடுக்கிறேன் என்று நீங்க தீர்மானம் பண்ணுங்க. அது உங்களை ஆசீர்வதிக்கும். அப்படி தீர்மானித்து ஏராளமானோர் நம்முடைய நாட்டிலும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலும் இருந்து தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை அவர்கள் சாட்சிகளாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அந்த ஸ்லாக்கியத்தில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை நாங்கள் ஜெபிக்கிறோம். நானே அதை நான் செய்கிறேன். அடுத்ததாக ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடக்கிறது. அதுல ஜாயின் பண்ண விரும்புகிறவர்கள் நீங்க ஜாயின் பண்ணலாம். அடுத்ததாக தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம்னு சொல்லி மாதத்துல முதல் வெள்ளிக்கிழமை ஜூம்ல நடைபெறுகிறது. அதுல கலந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கொடுத்திருக்கக்கூடிய எண்கள்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஜெபிப்போம். நீங்க தயவு செய்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.